தங்கம் தங்கம் தான், அது என்னைக்குமே மாறாது. ஆனால் வந்து தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கு. இது இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? அதாவது தங்கம் இதற்கு முன்பாக விலை கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர் போர் சூழல் போன்ற காரணங்கள். அதாவது ரஷ்யா உக்ரைன் போர்னு சொன்னோம், அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர், காசாவின் மீது போர் தொடுத்தது, இப்படி பல காரணங்கள், சிரியான் மீது தாக்குதல் நடத்தியது, இப்படியெல்லாம் பல காரணங்கள் இருந்த ஒரு காலமெல்லாம் போய் இப்பொழுது போர் என்பது எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் பொருளாதாரத்தை எப்படி சீரழிக்க வேண்டும், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி சீரழிக்க வேண்டும் என்பது மிக சிறப்பாக வந்து செய்துட்டு வராங்கன்னு சொல்லலாம். அது குறிப்பாக அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புகள் வந்து பெரிய அளவில் பொருளாதார போர் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வர்த்தக போர் அப்படின்னு சொல்லலாம். வர்த்தக போரை அவர் ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயலாக அவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டு வருகின்றன. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% இறக்குமதி தீர்வை, சைனாவிலிருந்து செய்யப்படும் பொருட்களுக்கு 25% தீர்வை, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களுக்கு 200% தீர்வை போன்றவைகள் அந்தந்த நாட்டில் உள்ள உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இப்படி தீர்வை விதித்தால் அந்த நாடுகள் உற்பத்தி குறையும், அந்த நாடுடைய பொருளாதாரம் வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவர் வந்து அறிவிச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காசா எங்களுடைய நாடு, அது எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அங்கே இருக்க மக்கள் எகிப்து அல்லது சிரியாவிற்கு செல்ல வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கனடா எங்களுடன் இணைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு, இப்படிப்பட்ட பல அறிவிப்புகள் உலக நாடுகளே பெருமளவில் வந்து ஒரு சிந்திக்கவும் ஒரு பயமுறுத்தியும் ஒரு வைத்திருக்கிறார் என்று அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அமெரிக்க பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடுடைய அறிவிப்புகள், அந்த நாட்டுடைய அதிபருடைய அறிவிப்புகள் பெரிய அளவில் வந்து பொருளாதார தாக்கத்தில் ஏற்படுத்தும். அதனுடைய தொடக்கம்தான் இந்த தங்கம் விலை உயர்வதற்கு. இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு 2024 ஆண்டு தங்கம் விலை உயர்ந்ததற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய போர் ஏற்பட்டது. அந்த போர் தான் இப்பொழுது ஏற்பட்டக்கூடிய போர் வந்துட்டு வர்த்தக போர் அப்படின்னு சொல்லலாம். எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு செயல்.